கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்ட எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிது ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2ஆம் தேதி எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் மும்பையிலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன். IVF என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன். அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு. கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா இந்த வசந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ள வருகிற நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாராம். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை தொழுது கொள்ள வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு பக்கத்தில் வர்றார், நமக்கு சமீபமாய் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீது என்று தாவீதை தன்னோடு இணைத்து கொண்டு உரிமை கொண்டாடுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்றெல்லாம் சொல்லி, என் புயம், என் கரம், என் அபிஷேகம், என் கை என்றெல்லாம் சொல்லி என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு சோதனையின் உச்சக்கட்டத்தில் நின்று இதிலிருந்து நம்ம மீண்டு வருவோமா வரமாட்டோமா, நம்ம மரணத்தின் விளிம்பில் நிற்கிறோம், மீண்டு வருவோமா வரமாட்டோமா, இந்த வழக்கில் சிக்கிக்கிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிட்டோம், இதிலிருந்து மீண்டு வருவோமா வரமாட்டோமா, இந்த தோல்வியிலிருந்து நான் மீண்டு வருவனா வரமாட்டேனா என்றெல்லாம் சொல்லி அநேக இடங்களிலே நீங்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டு எங்கே போகிறது என்று வழி தெரியாமல் நிற்கிற நேரத்திலே கர்த்தர் அந்த இடத்திலே உன்னை கண்டுபிடிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை கண்டுபிடித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் குகை என்று சொல்லக்கூடியது எல்லாம் முடிந்து இந்த குகையில் நம்ம விழுந்து அழிஞ்சி நம்முடைய சரீரம் கூட யாருக்காவது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தான் உபத்திரவத்தின் குகை என்று சொல்லுவார்கள். ஏன்னா குகைக்குள்ளால எளிதாக யாரும் போக மாட்டாங்க. அந்த குகைக்குள்ளால போகிறது யாராவது ஒரு ஒளிந்து கொள்ளுவதற்கு தான் போவார்களே தவிர வாழுகிறவன் ஒரு குகைக்குள்ளே இருக்க மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகைக்குள்ளால் ஒருத்தன் மரித்து போனால் அவனுடைய சடலத்தை கண்டெடுப்பது கூட ரொம்ப சிரமமான காரியம். நாற்றம் அடித்து, அதுவும் குகையெல்லாம் பட்டணத்துக்குள்ள இருக்காது,
மலைகளிலே எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். அவனுடைய சரீரத்தை கண்டுபிடிக்கிறது கூட பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில நிற்கிற பிள்ளைகளை இயேசு போய் கண்டுபிடிக்கிறதாக நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது வேறு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய வளர்ச்சியின் உச்சக்கட்டம் வந்த பொழுது தன்னுடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறான். தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, வீட்டிலே குடும்ப பகை, அண்ணன் தம்பிக்குள்ளால சண்டை வரக்கூடாது என்பதற்காக தந்திரமாக தாயும் தகப்பனும் பேசி இவனை நாடு கடத்துறது மாதிரி, உன் மாமன் வீட்டில் போய் பிழைச்சிக்கப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் நடந்துருச்சு, இதுக்கு மேலே உங்கள் அண்ணன் அவன் பயங்கர முரடன், அவன் ஏதாவது பண்ணிடுவான், நீ போன்னு சொல்லி அவனை நாடு கடத்துறது மாதிரி கடத்தி விட்டார்கள். அவன் கையில் பணம் ஒன்றுமே கொடுக்கலைங்க, பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க. நீ மாமன் ஊருக்கு போய் எப்படியாவது பிழைச்சிக்கப்பா, இங்கே இருக்காதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பகையின் உச்சக்கட்டம். தன்னுடைய சகோதரனுக்குரியதை இவன் வஞ்சித்து பெற்றுக்கொண்டபடியினால ஆக்ரோஷமாய் நிற்கிற சகோதரன் இவன் அடித்து கொன்று போடுவான் என்று பெற்றோருக்கு ஒரு பயம். எப்படியாவது இவனை உயிரை காப்பாற்றினா போது, நடந்து போச்சு என்று சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை பிளஸ் பண்ணி நீ இங்கிருந்து உடனே கிளம்பீர். அந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு துரிதத்தோடு கூட அவனை விரட்டுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது பிளான் பண்ணி அவனுக்காக எல்லாம் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அவங்க மாமாட்ட சொல்லி வச்சுட்டு என் புள்ள வர்றான் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சுட்டு எல்லாம் அனுப்பலை. துரிதமாக அனுப்புகிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவன் போகிறான். எங்கே போறேன்னு அவனுக்கே தெரியாது. கையில் பணம் கிடையாது, கையில் எந்த பொருட்களோ மாற்று வஸ்திரமோ ஒன்றும் அவங்க அப்பா கொடுத்து அனுப்பல. அவசரமா இல்லைன்னா அந்த நேரம் அவன் கிளம்பலைன்னா இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், வெட்டுக்குத்து நடக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனுப்பி வைத்தார்கள். அவன் எங்க போறதுன்னு தெரியாம மாமன் ஊரை நோக்கி கடந்து போகும் பொழுது ராத்திரி வந்தது. ராத்திரி நேரத்தில் அவனுக்கு சரீரத்தின் களைப்பு. அந்த களைப்புல ஒரு இடத்துல படுத்து கொண்டான். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலைக்கு கீழே தலையணையாய் வைத்து கொண்டு படுத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, நரிகள் ஊளையிடுதல் உள்ள அவாந்தர வெளியிலே கர்த்தர் அவனை கண்டுபிடித்தாராம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே கண்டுபிடிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யாக்கோபு சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கை நல்லா வந்ததுக்கு பிறகு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அவன் சொல்லுகிறான், நரிகள் ஊளையிடுதல் உள்ள அவாந்தர வெளியிலே என்னை ஆண்டவர் கண்டுபிடித்தார். அங்கு ஒரு விளக்கு வெளிச்சம் கிடையாது, எந்த ஒரு வீடு கிடையாது, ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திலே என்னை கர்த்தர் கண்டுபிடித்தார். எப்ப தெரியுமா கண்டுபிடித்தார்? அவங்க அப்பாவும் அம்மாவும் இவனை தந்திரமாக பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி ஊரை விட்டு அனுப்பும் பொழுது இயேசு அவனை வழியிலே சந்திக்கிறார். அவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ மறுபடியும் இந்த தேசத்துக்குள்ள வருவப்பா, இப்பொழுது கொலை விழுந்துறன்னு பயந்து சூழ்நிலை நிமித்த நீ போகிறாய். ஆனா மறுபடியும் உன்னை இந்த தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன். இந்த தேசத்திற்கு உன்னை கொண்டு வரும் பொழுது நீ நல்ல செல்வ செழிப்போட இங்க வருவாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவனுக்கு அந்த அவாந்தர வழியிலே கிடைத்தது. அந்த வார்த்தை நிறைவேறினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் எங்கு போவதென்று தெரியாத நேரத்தில் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாய் வந்து நிற்பார். ஆகார் எங்க போறதுன்னு தெரியாம வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில், வனாந்தரத்தில் தன்னுடைய பிள்ளை சாகிற நிலைமையில, சோற தண்ணி இல்லாம பச்சை தண்ணி கிடைக்காம அந்த பிள்ளை சாகிற நேரத்திலே ஆண்டவர் அவளை அங்கு கண்டுபிடித்தார். இஸ்மவேலை அங்கு கண்டுபிடித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இஸ்மவேலுக்காக, அந்த ஆகாருக்காக ஆபிரகாம் ஒன்றும் கொடுத்து அனுப்பல. போற வழியில கொஞ்சம் அப்பமும் கொஞ்ச நேரம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு துருத்தியில தண்ணி, 2 ஜீவன் எப்படி அதுல பிழைத்திருக்க முடியும்? செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பலைங்க. செட்டில்மெண்டை காட்டிலும் உன்னை செட்டில் பண்ண வைக்கிற ஆண்டவருடைய அன்பு ரொம்ப முக்கியமானது. அவங்க கொடுக்கிற செட்டில்மெண்ட் உனக்கு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. சண்டை போட்டு செட்டில்மெண்ட் வாங்கினா அது எத்தனை நாளைக்கு உனக்கு பிரயோஜனப்படுன்னு சொல்ல முடியாது. ஆனா உன்னை செட்டில் பண்ணி வைக்கிற ஆண்டவரை நீங்க பிடித்துக்கொள்ள. ஆண்டவர் அந்த அவாந்தரமான அந்த வனாந்தரத்தில் அவர்களை கண்டுபிடித்து உயிர் போக கிடந்து அவனுக்கு உயிரை கொடுத்து அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நேரங்களில் அங்கே வாக்கு தத்தங்கள் வருகிறார். கண்டுபிடித்த உடனடியாக ஆண்டவர் ஒன்றை போட்டு வறுத்து எடுக்க மாட்டார். அந்த கண்டுபிடிச்ச உடனடியாக நொந்து போய் இருக்கிறவனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிற மாதிரி அவனுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆகாரை பார்த்து சொல்றாரு, ஆகாரே பயப்படாத, உன் பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன்,
அவனிடத்திலே பிரபுக்கள் தோன்றுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்டுபிடிக்கும் பொழுது அப்படித்தான். நீ நொந்து போய் இருக்கிற இடத்துல உன்னை வந்து சந்திப்பா. இன்றைக்கு சில பிள்ளைகள் அப்படி உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் போய் நின்றுட்டு வேதனையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் கோடிக்கணக்கில் கடனை வாங்கிட்டு இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுக்கு நான் அடமானம் வச்சுட்டேன்னு, சூழ்நிலை நிமித்தம் நான் இவ்வளவு கடன் வாங்கிட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த கடனை யாரு தீர்ப்பா என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைகள் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. இந்த கடனை என் பிள்ளைங்க தலைமையில வச்சுட்டு போகக்கூடாது, என் காலத்துல இந்த கடனை அடைச்சு முடிச்சிடும், என் வாழ்க்கையில கடன்லயே காலத்தை ஓட்டிட்டேன், சம்பாதிக்கிறதுல முழுச வட்டிக்கே கொடுத்துட்டேன், என் பிள்ளைகள் மேல அந்த கடன் இருக்கக்கூடாது, நான் சாகிறதுக்குள்ளால என் கடன்களை அடைக்க வேண்டும் என்றெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். அதற்கு வழி செய்கிற தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் கட்டாயம் உங்களை சந்திப்பார். இந்த தாவீது அவர் எங்க தெரியுமா கண்டுபிடிச்சாரு? தாவீதுடைய தகப்பன் அவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அரசாங்கத்தில் வேலை வாங்கி கொடுத்துட்டார், கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்துட்டார், பட்டாளத்தில் சவுளுடைய அந்த பட்டாளத்தில் மிலிட்டரியில வேலை எல்லாருக்கும். ஆனால் இந்த தாவீதுக்கு மட்டும் கரவல் ஆடுகளுக்கு பின்னால் அலைகிற அந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலையை கொடுத்துட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் பட்டாளத்தில் இருக்கிறாங்க, மிலிட்டரியில இருக்கிறாங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா இவன் மட்டும் கரவல் ஆடுகளுக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது ஒரு அழகான வசனம், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே அலைந்த உன்னை ஆட்டு மந்தைகள் இருக்கிற இடத்துல கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆடு மேய்க்கிறவன் டெய்லி வீட்டுக்கு வர முடியாது. ராத்திரி வயல்களில் எங்கேயாவது தங்கி ஆடுகளை ஏதாவது கொகைக்குள்ள போட்டுட்டு இவன் அங்கதான் தங்கி இருப்பான். எப்பாவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு குகைக்கு மத்தியிலே ஆடுகளின் நடுவிலே, அதுவும் கரவல் ஆடுகள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிக்கும் போது அவனுடைய நிலைமை படு மோசம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அவ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நாளும் முறுமுறுக்கல. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கஷ்டத்தின் பாதையிலே போகும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவரை மறுதளிச்சிடாதீங்க. உங்களுக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் உனக்கு சுவாசிக்க காற்றும் கொடுத்து ஒரு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு ஒரு காலம் வரும். சில நேரங்களில் சில பிள்ளைகள் யாராவது அவங்கள ரொம்ப ரோசம் வர்ற மாதிரி பேசும் பொழுது, ரோசத்தை சீண்டி விடுற மாதிரி பேசும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, அவனுடைய அடி வயிற்றிலிருந்து வருகிற அவனுடைய எதிர்பார்ப்பின் வார்த்தை. அந்த அடி வயிற்றிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த வார்த்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறார், எனக்கும் ஒரு காலம் வரும். அந்த வார்த்தையை கர்த்தர் கவனிச்சுட்டு இவனுக்காக அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலத்தை உருவாக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முறை இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு பயறு கொடுத்து அனுப்புறாரு. அவங்க அப்பா பயரும் கஞ்சியும் கொடுத்து அனுப்புறாங்க, தண்ணியும் கொடுத்து அனுப்புறாங்க, பால் கொடுத்து அனுப்புறாங்க. அதை கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்கள் படைத்தளத்தில் நிற்கும் பொழுது அங்க கொண்டு போய் இதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்க்கிறான். அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் பண்ணின கூத்து என்ன தெரியுமா? இவனை பார்த்து சொல்றாங்க, இத்தனைக்கும் இவனுங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கிறான், அவங்க அப்பா சொல்லி தான் வந்திருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு கேவலமா அவனுடைய சகோதரனாகிய தாவீதை நடத்துறாங்கன்னு பாருங்க. நீ வந்தியா, சாப்பாடை கொடுத்தியா, போயிட்டே நீ நிக்க, இந்த இடத்துல நிற்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை, இங்க எல்லாம் நிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், போய் ஆடுகளை மேய்ன துரத்தி விட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் உன்னித்து கவனித்து கொண்டிருப்பார். யாரெல்லாம் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க, யாரெல்லாம் உன்னுடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே கேவலமாக பேசினாங்க, இதெல்லாம் அவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? இவனை கண்டுபிடிச்சாச்சு, கரவலாடுகள் முன்னால கண்டுபிடிச்சாச்சு, எப்படியாவது இவனை நம்ம அபிஷேகம் பண்ணி இவனை ராஜாவாக்கணும். யாரெல்லாம் இவனை அற்பமா நினைச்சானோ அவன் இவன் கையால தான் சம்பளம் வாங்கணும், இவங்கிட்ட தான் கீழே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி, நீங்க நினைக்கலாம் ஏதோ சாதாரணமா கோலியா தங்க வந்து நின்னான்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க,
ஆண்டவர் தாவீதை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக தான் ஒரு கோலியாத்துன்னு ஒரு கேண்டிடேட்டை உருவாக்கி அங்க கொண்டு நிறுத்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னால சவாலோட வச்சு ராஜா பயந்து ஓடுறான், தளபதிகள் பயந்து ஓடுறாங்க, மிலிட்டரி கமாண்டர் எல்லாம் ஓடுறாங்க, அவங்க கர்ஜித்து கொண்டிருக்கிறான். அது இவங்களை பயமுறுத்துவதற்காக வந்த காரியம் அல்ல, தாவீதை கர்த்தர் கனம் பண்ணுவதற்காக கொண்டு வந்த காரியம். அவனை இந்த ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக. நீங்க எல்லாம் அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த தாவீது இவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு தருணத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தார். ஏன் தேடினார் தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கும் பொழுது கூட ஒரு நாள் ஆண்டவரை குறை சொல்லல. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கிண்ணறம் எடுத்து ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி இசைக்கருவிகளை வாசித்து கிண்ணறத்தை எடுத்து வாசித்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். அவன் பரலோகத்தை கவர்ந்து இழுத்தான். பரலோகத்தின் தேவனுடைய பார்வை அவன் மேலே படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உபத்திரவத்தில் போனாலும் சரி, கடும் பஞ்சத்தில் இருந்தாலும் சரி, கொடிய கடனில் இருந்தாலும் சரி, பரலோகத்தை கவர்ந்தெழுக்கிற நல்ல குணாதிசயம் உனக்குள்ளே இருந்தால் ஆண்டவருடைய பார்வை உன்மேலே படும். அவர் உன்னை இருக்கிற இடத்திலே கண்டுபிடிப்பார். உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். உனக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அவனுடைய துதியை பார்த்து அந்த துதியில மயங்கி, இவனுக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கும் பொழுது இவன் என்ன துதிக்கிறானே, ஆடு மேய்க்கும் பொழுது என்ன துதிக்கிறானே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன்னு சொல்றேன். அப்படின்னா நான் வாழ்ந்தாலும் துதிப்பேன், வீழ்ந்தாலும் துதிப்பேன், நஷ்டப்பட்டாலும் துதிப்பேன், மூச்சு இருக்கிறது வரைக்கும் துதிப்பேன், எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன். எந்த காலகட்டம், என்னுடைய வசதி வாய்ப்பு அதெல்லாம் ஒரு காரணமா இருக்க முடியாது. எந்த சூழ்நிலை நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவன் துதிக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாலேயே துதிக்கிறதுக்கு பாய்ந்த தேடி 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 துதிப்பான். பைபிள் அதுக்குள்ள ஆதாரங்களை நீங்க பார்க்க முடியும். அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி, ராஜாவானதுக்கு பிறகு என்ன உயர்ந்த இடத்துல வச்சுங்க உங்களை துதிக்கிறேன், என் கண்மலை, என் கோட்டை, என் அரண், நான் நம்பி இருக்கிற துருகம் எல்லாம் சொல்லுவாங்க. அது சாதாரணமான காரியம். ஆனால் இவன் உச்சத்தின் உபத்திரவத்தின் உச்சத்திலே இருக்கும் பொழுது தேடி தேடி பாயிண்ட் எடுப்பான். எப்படியெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறது. ஒரு முறை சொல்றா, ஆண்டவரை என்னை பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாய் உண்டாக்கினபடியினால் உம்மை துதிக்கிறேன். நீங்க என்னைக்காவது ஆண்டவர் உங்களை ஒரு பிரம்மாண்டமான அதிசய படைப்பா உண்டாக்கி இருக்காருன்னு துதிச்சிருக்கிறீங்களா? துதிக்க மாட்டேன். எனக்கு கார் கிடைக்கல, பங்களா கிடைக்கல, கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கல, சொத்து கிடைக்கல, இன்னும் நான் லைஃப்ல செட்டில் ஆகல, புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க இருக்கக்கூடாது. அதன் மத்தியிலும் உன் கஷ்டத்தை ஆண்டவரிடத்துல சொல்லலாமே தவிர ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் அவிசுவாச வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஆனா அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், என் தாயின் கற்பத்தில் நீங்க உங்க சாயல் என்ன போட்டீங்களோ உங்களை துதிக்கிறேன்றான். 10 மாதம் எங்க அம்மா வயத்துல என்ன ஆதரிச்சீங்களோ உங்களை துதிக்கிறேன்றான். துதிக்க பாயிண்ட் இல்லாம இருக்கிறீங்க. அம்மா வயித்துல இருக்கும் பொழுது எத்தனை பிள்ளைகள் சாகிறது. ஆனால் ஆண்டவர் உன்னை உயிரோட இந்த உலகத்துல பிறக்க பண்ணினாரே, அவன் அதை நினைத்து துதித்தான். இப்படியெல்லாம் பாயிண்ட் தேடி தேடி அவன் துதிக்கிறத பார்த்து அவனுடைய துதியிலே மயங்கின ஆண்டவர் இவனை எப்படியாவது ராஜா வாக்கிடணும். ஏன்னா எனக்கு இஷ்டமானது எல்லாம் இவன் செய்கிறான். ஒரு நாள் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதெல்லாம் எப்ப சொல்றான்னு தெரியுமாங்க? ராஜாவானதுக்கு பிறகு இல்லைங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது சொல்றான், ஆண்டவரே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் என்ன செய்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கத்து கொடுங்க, சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. பிடிச்சுக்கிட்ட அந்த பாயிண்ட, ஆண்டவருக்கு பிடிச்சது துதி, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். துதிச்சுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்ன துதிச்சுட்டே இருக்கிறதுனால இனி இவனை 100 பேர் போலத்தக்கதாக இவனை ராஜாவாக்கணும். அப்ப அவனுக்கு ஒரு மெகா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு தான் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜாக்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல ஆண்டவர் கூட்டுறார். அங்க இடத்துல கூட்டிட்டு இவனை இன்ட்ரோ பண்றதுக்காக, இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக, இவனுக்கு எல்லாம் அற்பமா நினைச்ச தாவீது எப்படிப்பட்டவன், அவன் என்னுடைய தாசனாகிய தாவீது என்று சொல்கிறார். அவனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுதே மெகாவா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார்.
அதுக்காக தான் எல்லா ராஜா முதற்கொண்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல நின்று இந்த கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க. அந்த இடத்துல தாவீது ஆண்டவர் கொண்டு வரார். தாவீது சொல்லுகிறான், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஒன்னை என் கையில ஒப்பு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். எல்லாரும் பயந்துட்டு நின்னாங்க. ஆனா இவன் கையில வச்சிருக்கிற அந்த கேட்டபில்லர் அந்த கவனை எடுத்து கல்லை வச்சு, அது ஒரு கூழாங்கல், அது ஷார்ப்பான கல் இல்ல, அப்படி கவனில் வச்சு ஒரு அடி சுருட்டி அடிச்சான் பாருங்க, நல்ல குலைஞ்சி கீழே விழுந்தான். அந்த இடத்துல எல்லாரும் சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.